இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் அவல் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டம்ளர் சோயாபீன்ஸ், ஒரு டம்ளர் கொண்டக்கடலை சோயாபீன்ஸும் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். மூணுத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், 4 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து இந்த மாவை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா கொலன்னு இருக்கும். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் துருவின கேரட்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மேலாப்பில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை ஒன்று கலந்துக்குங்க. பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதை பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூடவே கொஞ்சம் 1/4 கப்பு ரவை சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா வெள்ளை கிறிஸ்பியாக, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா ரவை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.